கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கூட வேத வசனத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். தமிழ்லையும் ஆங்கிலத்திலும் வாசிக்கிறோம். முன்பாக வரலாம். தேவ வசனத்துக்கு நாம் எழுதி இருப்போம். இந்த நாள் தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 20, லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 6, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்து மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடிங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமீன். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமீன். Praise the Lord. The scripture reading for today is taken from Matthew 17:20, Matthew 17:20 and Luke 17:6. Luke 17:6. So Jesus said to them, because of your unbelief, for assuredly I say to you, if you have faith as a mustard seed, you will say to this mountain, move from here to there, and it will move, and nothing will be impossible for you. Luke 17:6. So the Lord said, if you have faith as a mustard seed, you can say to this mulberry tree, be pulled up by the roots and be planted in the sea, and it would obey you. May the good Lord add His blessings upon this reading and meditation of His word for us today. Amen. Amen. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 வாக்குத்தத்தம் நமக்கு இந்த நாளிலும் அந்த வாக்குத்தத்தம் பெற்றவர்களாக இந்த நாளில் நம்ம கடந்து செல்ல போகிறோம். அந்த வாக்குத்தத்தம் இனி வரப்போகிற காரியம் இயேசுவை ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தும். அந்த விசுவாசத்தோடு நம்ம இந்த நாள் செய்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். உற்சாகமாக எல்லாரும் ஒரு பெரிய அளவில் ஒரு கைத்தட்டி நம்ம போதைகளை நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான மாலை நேரத்துல உங்க மத்தியில தேவ வார்த்தையை கொண்டு வர தேவன் கிருபை செய்ததுக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் துதி நேரத்துல எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அது இல்லாம ஒரு பெரிய ஒரு சாட்சியை கேட்க தேவன் கிருபை செய்தார். அந்த குடும்பத்தோடு கடந்து செல்லும் போது பல காரியங்கள், பல பிரச்சனைகள், பல வேதனைகள் மத்தியிலே தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதத்தையும் காண எனக்கும் என் மனைவிக்கும் தேவன் கிருபை செய்தார். அந்த குடும்பம் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனை துதிக்க, தேவனை சோஸ்தரிக்க தேவன் கிருபை செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சபையிலிருந்து ஒரு புது பாடலை வெளியாக்க தேவன் கிருபை செய்தார். பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்போது பிள்ளைகள் இப்படியான தாளந்தை வைத்து அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இந்தியாவிலேருந்து எல்லா பாஸ்டர்மார்களுக்கும் நான் அனுப்பியிருந்தேன். அவங்க அங்கேருந்து ரிப்ளை பண்ணும்போது, அதெல்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம். இதில் பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. there is nothing to personal glorification. It is all glory goes to our Lord Jesus. இயேசுவுக்கே எல்லா துதி கனமையும் செலுத்துகிறேன். ஏன்னா இப்படியாக தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழிநடத்தி பலப்படுத்தி கொண்டு வருகிறார்.
அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒரு நாள் இந்த சபையில் உள்ள இந்த வொர்ஷிப் டீம் உலகம் எங்கும் தேவனோட நாமத்தை இந்த சுவிசேஷத்தின் மூலியமாக, இந்த பாடல் மூலியமாக தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். ஓகே, இன்னைக்கு வார்த்தைக்கு போறோம். ஓகே, அது வாசிச்சிருப்பீங்க, அந்த பாட்டுலயும் அந்த வார்த்தை வந்துருச்சு, கடுகளு விசுவாசம். சரி, இந்த பாட்டுக்கு, இந்த பாட்டை போட்டிருக்காங்களே, எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு ஜெபிக்கிறீங்க? நான் கேட்கணும்ல. ஏன்னா இது பெரிய அளவுக்கு போனோம்னா எவ்வளவு வியூ வரணும்னு நினைக்கிறீங்க? வியூனா இதை பார்க்கறவங்க, இதை லைக் பண்றவங்க. praise the Lord. நான் அதுக்கு தான் ஜெபிக்கிறேன். எத்தனை வியூ வரணும்? 1 மில்லியன் வரணும். நீங்களும் ஜெபிங்க. இது 1 மில்லியன் நான் திருப்பி சொல்றேன், பெருமைக்காக இல்ல. அப்பனா 1 மில்லியன் பேருக்கு இந்த பாடலின் ஆசீர்வாதம் போய் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம சம்டைம் சத்தியத்தை சொல்ல ரொம்ப கஷ்டம். மற்றவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்லும் போது இப்ப எல்லாரும் கேட்கிற அளவுல யாருமே இல்ல. எது கேட்டாலும் யா 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 ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க தான் இருக்காங்க. ஆனா இந்த பாடல் மூலியமாக எல்லாரும் பார்க்கும் போது, அதை கேட்கும் போது, தேவனோட ஆசீர்வாதம் அவங்களுக்கும் வரணும், அவங்க குடும்பத்துக்கு வரணும். இதுதான் நம்ம ஜெபம். அதன் மூலியமாக தேவனோட சத்தியத்தை சொல்றது ரொம்ப சின்னாங்க. சரிங்களா? ஸோ தயவு செய்து அந்த விசுவாசத்தோடு ஜெபிங்க. 1 மில்லியன் வியூவர் வரணும் அப்படின்னு. சரிங்களா? ஜெபிச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா போட்டு கொஞ்ச நேரத்தில் நினைக்கிறேன் இப்போ வரையும் 540 530 என்னமோ வந்துருச்சு. ஸோ அதே பெரிய ஒரு விஷயம். ஆனால் அது பத்தாது, எனக்கு நமக்கு பத்தாது. we want more. Okay, so that they can come with second song, third song, fourth song, அப்படியே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஜெபிப்போம், கண்களை மூடி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வருஷ கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒரு வருஷத்தை உங்க நாமத்துல, உங்க ஆசீர்வாதத்தோடு, ஜெயத்தோடு ஓடி முடிக்க கிருபை செய்து, இதோ புது வருஷத்துக்குள் அடி எடுத்து வைக்க ஆயத்தமாக வாஞ்சியோடு காத்திருக்கிற எங்களோடு இந்த வசனத்தின் மூலியமாக பேசும் ஆண்டவரே. நீர் பேசுகிறீர், நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறீர், உற்சாகப்படுத்துகிறீர். ஆசீர்வாதத்தோடு புது வருஷத்திலே கால் எடுத்து வைக்க நீர் ஒருவர் கிருபை செய்கிறீர். அதுக்காகவும் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த நாளிலே புறப்பட்டு வந்திருக்கிற வசனம், 2 வசனத்தை பார்த்தோம். அதுல தேவன் சொல்லும் காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு அளவு விசுவாசம் தேவைன்னு சொல்றாரு. இப்ப கடுகு கையில வச்சிருக்கேன், அங்கிருந்து தெரியுதா? இப்ப தூக்கி வீசினா கூட அந்த கடுக உங்களால பார்க்க முடியும் நினைக்கிறீங்களா? தெரியாது. அவ்வளவு அளவு தான் விசுவாசத்தை கேட்கிறாரு. ஏன்னா அங்க 2 காரியத்தை அந்த வசனத்துல சொல்றாரு. மத்தேயு 17:20 சொல்றாரு, உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் ஒரு மலையை பார்த்து, மவுண்டனை பார்த்து நீ இங்க இருந்து அங்க போ அப்படின்னு சொன்னா அது போகுமா? ஓகே. 2வது வசனத்துல சொல்றாரு, அதே கடுகளவு விசுவாசம் இருந்தால் the mulberry tree, அதாவது காட்டத்தி மரம், அந்த மரத்தை வேரோடு புடுங்கி கடலுக்கு போக சொன்னா அங்க போய் அது நட்டுக்குமா? சாவடிக்கிறத பத்தி பேசல, இங்க இருந்து புடுங்கி அங்க போய். இது 2 காரியத்தை நீங்க வாசிக்கும் போது ஒரு சமயம் சிரிப்பு வரும் நமக்கு, ரைட்டா இல்லையா? என்ன ஜீசஸ், இதெல்லாம் நடக்குமா? நடக்குங்க. தேவன் சொன்னா நடக்கும். தேவன் இந்த அற்புதத்தை செய்திருக்காரா இல்லையா பைபிள்ல? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க, கவலையே படாதீங்க. நீங்க ஆராதனை முடிந்து கோஷமாக நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. உங்களுக்காக ஆகாரம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. உற்சாகத்தோடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். சோ உற்சாகத்தோடு வசனத்தை கேளுங்க. என்ன அற்புதம் தேவன் செஞ்சாரு இந்த கடுகளவு விசுவாசத்தை வச்சு? அதான் மூவ் த மவுண்டன். அவர் மவுண்டன் எல்லாம் மூவ் பண்ணல. ஒரு மல்பரி ட்ரீயை புடுங்கி வீசலான்னு சொன்னாரு, அதையும் அவர் செய்யல.
ஆனா அதை நமக்கு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செய்யலாம், நீ விசுவாசி, நீ செய்யலாம்னு சொல்றாரு. ஆனா அவரு அங்க ஒரு சிம்பிளா ஒரு காரியத்தை செய்து நமக்கு காட்டினாரு. என்ன காட்டினாரு? அவர் ரொம்ப பசியா வந்தாரு. நான் ரொம்ப வசனத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே போல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பசியோட வந்தாரு. ஒரு என்ன ட்ரீ இருந்துச்சு? ஃபிக் ட்ரீ. தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? அத்தி மரமா? மரம் இருந்துச்சு. ஆனா அந்த வசனத்தை நல்லா நீங்க தியானித்தீங்கன்னா அது சீசன் இல்ல, பழம் கொடுக்கிற டைம். நீங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா இட்ஸ் நாட் a season for it to give fruits. ஆனா தேவனோட காரியத்தின்படி, தேவனோட கண்களின்படி அந்த சீசன்ல அவர் பார்க்க மாட்டாரு. அவர் போனாரு, மரத்துல பசியா இருந்தாரு, மரத்தை பார்த்தாரு, ஒரு பழம் இல்ல. அவர் சொன்னாரு, இனி நீ மரம், நீ ஒரு காய் கொடுக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். மறுநாள் பார்த்தா என்னாச்சு? அந்த மரம் டோட்டலா பதில் கொடுக்கிறவர்களுக்கு இன்னைக்கு காஃபி கிடைக்கும், பதில் கொடுக்காதவர்களுக்கு இன்னைக்கு பச்சை தண்ணி தான். புது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்க போறீங்க. ஒரு வருஷத்தை ஜெயத்தோடு ஓட முடிச்சிருக்காரு. ரைட்டா இல்லையா? அப்படித்தான வசனம் வந்து தேவனை துதித்தோம், ஆராதித்தோம். புது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்க போறோம். இவ்வளவு சோகமா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க ஆச்சு? அந்த மரம் செத்து போச்சு. எப்படிங்க? அவர் சாவல்கா சொன்னாரே, அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு? இனி நீ கனி கொடுக்காத. ஏன்னா எனக்கு கனி கிடைக்கலன்னா இனி யாருக்கும் கனி கிடைக்கிறது. அவ்வளவுதான். பல பேர் சொல்லுவாங்க, ஓ God cursed the tree, God did that, God did that. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் நீ சொன்னது நடக்கும் சொல்றாரு. ஓகே, இப்ப போன வருஷம் அல்லது இந்த வருஷம் ஆரம்பத்துல ஒரு வசனத்தை கொடுத்தாரு. என்ன வசனம் கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லுங்க. அதான் வசனத்தை முதல் சொல்லுங்க. Isaiah 55 verse 5. ஓகே, ஐசையா 55 வசனம் 5. அங்க என்ன சொல்றாருன்னா, you will call. யாரை கூப்பிடுவீங்கன்னு சொன்னாரு? unknown nation, தெரியாதவர்களை நீங்க கூப்பிடுவீங்க. அவங்க ஓடி வருவாங்களாம் உங்களை நோக்கி. ஆக்சுவலி நம்மள பார்த்து வரல, தேவனை நோக்கி நம்மள்ட்ட இருந்து அந்த தேவனோட காரியத்தை பார்க்கறதுக்கு அவங்க ஒடியாருவாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, புது வருஷத்துக்கு அழி எடுத்து வைக்கிறோம். இப்ப கடுகளவு விசுவாசத்துக்கு வந்துட்டாரு. இங்க கூப்பிடுனாரு. கூப்பிட்டா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க, என்னோட இருக்கீங்களா இல்லையா? இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அறியாத ஜாதியை கூப்பிடு, அவங்க ஓடி வருவாங்க. நீங்க கூப்பிட்டீங்களா இல்லையா? எங்கேயோ சத்தம் கேட்டுச்சு. கூப்பிட்டா ஒரு சோல் சொல்லிச்சு கூப்பிட்டுருக்காங்கன்னு. மத்தவங்களா? ஏன்னா இப்ப பாருங்க, உங்க மேல தவறு இல்ல, உங்க மேல தவறே இல்ல. ஏன்னா நம்ம பல வேலைகள் இருக்கும், பல வேலைகள் மத்தியில போய் சொல்லலாம்னு நினைக்கிறோம், அங்க சொல்ல முடியல, வர மாட்டுது, அல்லது பார்த்தா பயமா இருக்கு. ரைட்டா இல்லையா? இவங்க என்ன திட்டாங்களானா, ஏசிட்டாங்களானா? சோ உடனே இந்த வருஷம் என்ன தெரியுமா தேவன் சொல்றாரு? நீ கடுகளவு விசுவாசம் வச்சுக்கோ. இப்போ ஜாயின் பண்ணி பாருங்க. அறியாத ஜாதியை நீ கூப்பிடுவாய், அவர்கள் ஓடி வருவார்கள். ஏன்னா என்கிட்ட விசுவாசம் இல்லாதனால அவங்க ஓடி வரல. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? உனக்கு தேவை கடுகளு விசுவாசம். கடுகளு விசுவாசம் வச்சு நீ கூப்பிட்டு பாரு, வராங்களா இல்லையான்னு அப்படின்றாரு. நீ ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களா இல்லையா? 2023 ஒரு வசனத்தை கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு தேவன் இது வெளிப்படுத்தின காரியம், அதான் உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்றேன். 23 ஒரு வசனத்தை சொன்னாரு. என்ன வசனம்? பஸ்டர், நம்ம புதுசு புதுசா போகும்போது பழசெல்லாம் யோசிக்க கூடாது பஸ்டர், அது முடிஞ்ச கதை. அதுக்கெல்லாம் நான் ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு வீட்டுல ஒரு இது கொடுத்துருக்கேன். ரைட்டா இல்லையா?
அதை பத்திரமா வச்சிருக்கீங்களா? திரை போட்டீங்களா? சாம்பிராணி போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வசனத்தை சொல்லுங்க. ரூத்து எத்தனாவது? 2:12 வாசிங்க. ரூத் 2, ரூத் 2:12 வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். தேவஜனமே 23 ஒரு வசனத்தை கொடுத்தாரு. என்ன வசனமா? உன் வேலைக்கு தக்க, நீ செய்யற வேலைக்கு தக்க உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஏன்னா நீ என்னை நம்பி, யாரை நம்பி? இயேசுவை நம்பி நீங்க நம்ம வந்துட்டோம். வந்தனால நீ செய்யற வேலைக்கு தக்க உனக்கு பலனை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி he promised in 23, and in 24 he says you call the nation who you don't know and they will come. And this year, the new year, God is telling, if you have mustard seed faith, ஒரு கடுகு அளவு விசுவாசம் வைத்து நீ இந்த ஊழியத்தை செய்தியானா அறியாத ஜாதிகள் ஓடி வருவாங்க, உனக்கு தக்க ஆசீர்வாதத்தை நான் தருவேன். ஜாயின் பண்ணி பாருங்க. 3 வசனம் சரியா வருதானே? Are you following? ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வேணும்னா தேவன் கொடுத்த வேலையை செய்யணும். அதை செய்ய கஷ்டங்க, நஷ்டமா சொல்றேன். very very difficult for us to go and tell to others. ஆனா தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? கடுகளவு விசுவாசம் வச்சு செய் அப்படின்றார். இதை எப்படி செய்யறது? சரி, இந்த கடுகளவு விசுவாசம் தான் நமக்கு தேவை. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இந்த கடுகு அளவை மூடுது. என்ன மூடுது? ஓகே, அதை பார்ப்போம். வாசிங்க வசனம். மத்தேயு 21, Matthew chapter 21 verse 21 and 22. இன்னைக்கெல்லாம் நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்தனால நான் கொஞ்ச நேரம் எடுத்துக்குவேன். பாஸ்டர் நாங்க எடுக்கல பாஸ்டர், நீங்க தான் சாட்சி சொல்ல வச்சீங்க, நீங்க தான் பாட்டை பாட சொன்னீங்க. இல்ல, அதெல்லாம் முக்கியம். சரி வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவஜனமே, இங்க வசனம் ரொம்ப கிளியரா சொல்றது. So Jesus answered and said to them, actually I said to you, if you have faith and do not doubt. அப்பனா அவர் சேர்த்து சொல்றாரு பாருங்க, உனக்கு விசுவாசம் இருக்கணும், ஆனா உனக்கு என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. ரைட்டா இல்லையா? டவுட் வரக்கூடாது. ஆனா நமக்கு எப்போது என்ன வரும் பாருங்க, விசுவாசம் கடுகளவு தான் கேட்டாரு, ஆனா சந்தேகம் எவ்வளவு பெருசு வருது? இவ்வளவு பெருசு வருது. அப்ப கடுக மூடிடுது. அப்புறம் எங்க காரியம் நடக்கும்? ஆண்டவரே எனக்கு, நம்ம கேட்கறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? என்ன கேட்போம் சொல்லுங்க. தேவன்கிட்ட போய் முட்டிக்கால் போட்டு ஜெபிச்சா என்ன கேட்போம்? ஆண்டவரே அந்த ஆத்துமா வரணும் ஐயா, இந்த ஆத்துமா வரணும் ஐயா. இவர்கள் அப்படியா ஜெபிச்சுட்டு இருக்கோம்? உண்மையா சொல்லுங்க, என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு நல்லா KFC கொடுங்கய்யா, நல்ல பொரிச்ச எரிச்சா கொடுங்கய்யா, எனக்கு நல்ல காடியா கொடுங்கய்யா, இந்த நியூ இயர்ல நான் தான் பெஸ்டா சட்டை போட்டு போயிருக்கணும் ஐயா, அப்படி ஒரு சட்டை கொடுங்கய்யா. நான் நல்லா இருக்கேன், பழைய சட்டைங்க, புது சட்டை இல்லை. எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? எல்லாம் நமக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் கிடைக்கலன்னா பார்த்தீங்களா? சாட்சி சொல்லும் போதே அவங்க சொன்னாங்க, I was very angry with the Lord. Why me? ஏன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேதனைக்கு மேல வேதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நமக்கு வரும்போது நம்ம தேவன் மேல நமக்கு கோபம் வருது. ஆனா அதே கேள்விய திருப்பி தேவன் நம்மளை பார்த்து கேட்டாருன்னா, எவ்வளவு நேரம் நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ற? நான் சொன்னதை என்னன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லு பார்ப்போம். அப்படின்னா
தலை குனிஞ்சுக்கணும். ஏன்னா போன வருஷத்துல இந்த வருஷம் இன்னும் முடியல பாருங்க, அதுக்குள்ள போன வருஷம் சொல்லிட்டேன். இந்த வருஷம் முழுசா தேவன் சொல்லிட்டு இருக்கிறது 3 காரியம் தான் நம்மகிட்ட சொல்றாரு. வேதத்தை வாசி. ஓ, இதெல்லாம் செய்யறதே இல்ல. ரைட்டு. வேதத்தை வாசி, ஜெபம் பண்ணு, தேவனை ஆராதி. ரைட்டா இல்லையா? only these 3 things God is telling. இத இப்ப கணக்கு உங்கள்கிட்ட கேட்டார்னா, இந்த ஒரு மாசம் 30 நாள் எத்தனை நாள் வேதத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணி தேவனை ஆராதிச்சீங்க? எத்தனை நாள் இதை செய்யாம பொத்தைங் பண்ணீங்க? பாத்தீங்களா? ரொம்ப கம்மி. உண்மையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவரோட ஜெபத்தை தேவன் கேட்பாராக? இல்ல, உண்மையா சொல்லுங்க. நமக்கு ரொம்ப குறவுங்க பாருங்க. இதெல்லாம் செய்யறது குறவு. ஆனா நமக்கு ஆசீர்வாதம் மட்டும். ஏன்னா ஒரு லோரி ஓட்டுறதுனால லோரி கணக்குல இருக்குது. நீங்க காடி ஓட்டினா காடி அளவு இருக்குதுங்க. இல்ல, நான் சொல்றது புரியுதா? ஆனா தேவன் நீங்க என்ன சொல்றாருமா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தா நீ சொன்னது நடக்கும். அதுவும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? and whatever things you ask in prayer believing you will receive. You shall இல்ல. if it is shall, maybe. will not confirm 100%. அதான் அந்த வார்த்தை சொல்லுது. சோ நமக்கு தேவை எவ்வளவு அளவு? கடுகு அளவு விசுவாசம் தான். ஒரு கடுகு எடுத்து கையில வச்சுங்க, எப்போதுமே வச்சு பாருங்க. வச்சு அந்த அளவு, ஆண்டவரே இவ்வளவுதான் விசுவாசம் கேட்கறீங்க, அப்பனா எனக்கு இருக்கிற அவ்விசுவாசம், the அவ்விசுவாசம் that is bigger than the கடுகு. சோ விசுவாசம் தேவை என்று சொல்றாரு. சோ முத காரியம், நம்மளோட ஜெபம் கேட்கப்படாத காரணம் என்ன தெரியுமா? சந்தேகம். பாருங்க, இப்ப நாக்காலில உட்கார்ந்துருக்கீங்க. இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த நாக்காளி உடைஞ்சு உழுவாதுன்னு விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்குதார? அவ்வளவுதான். அதான் விசுவாசம். என்ன சொன்னாங்க? பாஸ்டர் உடைஞ்சிச்சே இந்தியாவில. நானும் விசுவாசத்தோட தானே உட்கார்ந்து இருந்தேன், உடைஞ்சு விழுந்துருச்சே. அது அந்த பாஸ்டர் சொன்னாரு, உடைஞ்சு உழுவுற நாக்காளிய 2 போட வேண்டியதை தவறி யாரோ ஒன்னொன்னா போட்டு விட்டாங்க, ஏன்னா ஆள் நிறைய வராங்கன்னு. அது என் வைஃப் அவ்விசுவாசமாக போய்விட்டது. ரைட்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு இந்த நாக்காளி ஒண்ணும் உடையாது, கவலையப்படாதீங்க. விசுவாசம். சோ அதே விசுவாசம் நம்ம வாழ்க்கையில, நம்ம ஜெபத்துல தேவைங்க. எந்த காரியத்தை கேட்டாலும் தேவன் சொல்றாரு விசுவாசி அப்படின்றார். So the first thing why our prayer is not, or our faith is not working, is doubt, சந்தேகம். ஓகே, அத அப்புறப்படுத்த சொல்றாரு. இன்னொரு வசனத்தை எழுதி வச்சீங்க, வீட்டுல போய் வாசிச்சீங்க. மார்க் 11 verse 22 to 24. மார்க் 11 வசனம் 22 24. இதை வீட்டுல எழுதி வச்சு நீங்க வாசிச்சீங்க. அதுவும் அந்த சந்தேகத்தின் காரியத்தை தேவன் சொல்றாரு. அது இருதயத்துல அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஓகே, அந்த இதுல வாசிக்கலாம். சரி, 2வது காரியம், இந்த விசுவாசத்துல, அதாவது இந்த கடுகளவு விசுவாசம் வேலை செய்யணும்னா 2வது நமக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? love for the soul. ஓகே, வாசிங்க 1 கொரிந்தியர் 13, 1 Corinthians chapter 13 verse 2 and 3. வாசிங்களா? 2, 3 வாசிங்களா? நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவராய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. தேவஜனமே, இந்த வசனம் ரொம்ப கிளியரா என்ன தெரியுமா சொல்றது? You can be a prophet, you can prophesize, you can do things. இப்போ ஆளுங்களை அப்படியே ஜெபம் பண்ணும் போதே பார்க்கும் போதே உங்களுக்கு பல காரியங்களை தேவன் வெளிப்படுத்தலாம். அப்படியெல்லாம் கிஃப்ட் இருக்கலாம். ஆனா நமக்கு அன்பு இல்லைன்னா தேவன் சொல்லுகிறார் you are nothing அப்படின்றார். சோ இந்த விசுவாசத்தோடு சேர்ந்து வர்றது என்ன தெரியுமா? அன்பு. ஒரு சோல் மேல நமக்கு அன்பு இருக்கணும்னு தேவன் சொல்றாரு.
சோ அந்த ஆத்துமா கர்த்தருக்குள் வரணும், அந்த ஆத்துமா தேவனை நோக்கி ஓடி வரணும். அந்த ஆத்துமா யாருன்னு தெரியாது நமக்கு. அது உங்க வீட்டு பக்கத்து வீடா இருக்கலாம், முன்னுக்கு விட்டு உள்ளவங்களா இருக்கலாம், அல்லது யாரா இருக்கலாம். ஆனா நம்ம உள்ளத்துல என்ன தெரியுமா இருக்கணும்னு தேவன் சொல்றாரு? அன்பு இருக்கணும்ன்றார். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே கிருபை செய்யும் ஐயா, ஐ லவ் தட் சோல், தட் சோல் மஸ்ட் கம் டு தி லார்ட். அவங்க ஒரு சமயம் இன்னைக்கு செய்கிற காரியங்கள் ஒரு தேவனுக்கு எதிரான காரியங்களா இருக்கலாம், விக்கிர ஆராதனையை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம், பல காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா அந்த ஆத்துமாவுக்காக நம்ம கிட்ட அந்த அன்பு இருந்துச்சுன்னா, சந்தேகம் இல்லாமல் நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஆத்துமாவை தேவன் அழைத்து வருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவஜனமே, என் வீடு, நான் சொன்னேன், என்னை 23வது வயசுல தேவன் ரட்சித்தார். அப்ப நாங்கெல்லாம் நான் பிலீவர்ஸ், வெரி ஸ்ட்ராங் பீப்புள். எங்க வீட்டு முன்னுக்கு யாருமே தைரியமா வரமாட்டாங்க. ஏன்னா எங்க வீட்டு முன்னுக்கே அவ்வளோ பெரிய படம் வச்சிருந்தோம். ஓகே, பெரிய உள்ளுக்கு பெரிய கோயிலெல்லாம் இருந்துச்சு. நான் உங்கள்கிட்ட இந்த சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கேன். டியூஸ்டே ஃப்ரைடே என்னது வெட் டவல் கட்டிக்கிட்டு மணி அடித்து காரியங்களை செய்தவன். ஆனா ஒருவர் அப்படியாக இந்த அன்பை வைத்து அப்படியாக கடுகளவு விசுவாசத்தோடு வீட்டுக்கு வந்தாரு. ஆக்சுவலி அடிச்சே விரட்டிட்டோம். ஆனா திருப்பி வந்தாரு. தேவன் பார்த்தாரு, இவன் திருந்த மாட்டான்னு சொல்லி 2 காரியம் பஞ்சர் பண்ணி விட்டுட்டாரு. இந்த சாட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதை சொல்லிட்டு நான் போகக்கூடாது. ஓகே, அது ஓகே பஞ்சர் ஆக்குனாரு. அப்பதான் தேவனோட அருமை தெரிஞ்சிச்சு. யூ நோ த வேல்யூ. அப்பதான் ஒரு சேலஞ்ச் எடுத்து தேவன் என் வாழ்க்கையில வந்தாரு. இன்னைக்கு தேவனுக்காக காரியங்களை செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதே மாதிரிதான் தேவஜனமே, உங்க கண்ணு முன்னுக்கு பல ஆத்துமாக்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் நம்மளை அழைத்த நோக்கமே இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? கடுகளவு விசுவாசம் வச்சு அந்த சோலுக்காக ஜெபி. ஆத்துமா லவ், யூ மஸ்ட் ஹேவ் லவ். சோ ரெண்டாவது காரியம், முதல் காரியம் சந்தேகம் வரக்கூடாது. ஓகே, நான் சொன்ன இந்த பாட்டுக்கு எத்தனை வியூ வரணும்? எத்தனை பேருக்கு சந்தேகம் இருக்கு? பாஸ்டர் கிடைக்காது பாஸ்டர், அது ஜான் ஜெபராஜ்னா கிடைக்கும் பாஸ்டர், நம்ம ஜெபராஜுக்கெல்லாம் கிடைக்காது பாஸ்டர். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோடு ஜெபிங்க. நமக்கு தேவை எவ்வளவு அளவு விசுவாசம்? கடுகு அளவு தான். கடுகு அளவு விசுவாசம் தான் 1 மில்லியன் அங்க வந்துரும். அல்லேலூயா. ஏன்னா இது காசு பணத்துக்காக நம்ம செய்யல, நம்ம செய்யறது தேவனோட நாம மகிமைக்காக செய்யறோம். இன்னொரு ஆத்துமா தேவனை நோக்கி வருகிறது. நமக்கு ஒண்ணும் பணம் இல்ல. Do you getting any money? No, but God's name will be glorified. இன்னொரு ஆத்துமா தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். உங்களோட தலையில ஒரு முத்திரை போடப்படும் தெரியுமா? ஒரு டைமண்ட் கல் வந்துடும். அதுக்காக ஜெபிங்க. எத்தனை பேர் பரலோகத்துல போய் நிக்க போறீங்க? மொட்டையா நிக்க போறீங்க. மொட்டைனா you don't understand மொட்டை? You have தொப்பி, but your தொப்பி got no கல்லு. How many of you like that? So இன்னிலிருந்து ஆத்துமாவுக்காக ஜெபிங்க. ரொம்ப பேர் இங்க ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா ஆத்துமாவோட சேர்ந்து நீங்க அது எப்படி சொல்றது? பாஸ்டர், நான் சத்தியத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனா அவங்க என் சொந்தமாயிட்டாங்க, அதனால நான் சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க பாஸ்டர், அவங்க என் வீட்டுக்கு வராம போயிடுவாங்க பாஸ்டர், அவங்க இப்படி பாஸ்டர், அவங்க அப்படி பாஸ்டர் சொல்லி அவங்களோடு நம்ம சேர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ரொம்ப பேர் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். இது எனக்கு தெரியாட்டினாலும் யாருக்கு தெரியும்? சோ இன்னைக்கு தேவன் சொல்றாரு என்ன தெரியுமா? டோன்ட் வரி, அவங்க ஒன்னும் செய்ய முடியாது. தேவன் முன் குறிச்சிட்டாருன்னா அவர்களை நீங்க ஜெபிங்க, அவர்களை தேவன் கூட சேர்த்துருவார். ஏன்னா அழைச்சு வர்றது தேவன், நீ இல்ல. ஓகே, சோ ரெண்டாவது அன்பு இருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும்? ஓகே, செகண்ட் you must have love. தேர்ட், இந்த விசுவாசத்தோடு சேர்ந்து வர்றது என்ன தெரியுமா? ஒர்க். வாசிங்க ஜேம்ஸ் 2 வசனம் 14-17 வாசிங்களேன்.
ஜேம்ஸ் சாப்டர் 2, யாக்கோப்பு 2வது அதிகாரம் வசனம் 14-17. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும். சரி, போதும், விட்டுருங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப வாசிச்ச பண்ண ரொம்ப லேட் ஆகுது. இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, தேவன் சொல்ற, what does it profit my brethren if someone says he has faith but does not have works? Can faith save him? இப்ப எக்ஸாம்பிள், ஒரு உங்களை நோக்கி வராங்க, சாப்பாடு இல்லாம இருக்காங்க. சாப்பாடு இல்லாம வந்து, பிரதர் எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஏதாச்சும் செய்யுங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லுங்க? இயேசுவின் நாமத்துல உன் வயிறு நிறைய, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு போவாய் அப்படின்னு அனுப்பிட்டீங்க. இப்போ வயிறு நிறைஞ்சிருக்குமா? ஜெபிக்கிறது ஒண்ணு, ஒர்க், யூ மஸ்ட் ஷோ இன்டு ஒர்க், பிராக்டிகல். வாட் மஸ்ட் யூ டு? buy for him food. சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுதான் தேவன் சொல்றாரு, விசுவாசத்தோடு கிரியை வரணும். ஆனா நம்மளோட விசுவாசம் என்ன? பாஸ்டர் நீங்க வேற, பாஸ்டர் நானே கோழி இல்லாம இருக்கிறேன், இது வேற, நான் அவங்களுக்கு கோழி கொடுத்து வரணுமா? என்னை தேடி இந்த சர்ச்சுக்கு இப்போ ஒரு நாய் வாழ ஆட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்குது. நானும் ஒரு வாரம் தான் சாப்பாடு கொடுத்தேன், ஒரு வாரம் 2 வாரமா ஒண்ணும் கொடுக்கல. இன்னுமே ஒரு ப்ராமிஸ் எடுத்து வரும்போதெல்லாம் கோழியும் இறைச்சியும் எடுத்துட்டு வரணும் போல இருக்கு. அது காடி அங்க கார்னர்ல பார்த்தவரை இங்க வாழாட்டிட்டு வந்து நிக்குது. அப்படிதான் நிக்குது, பாவமா இருக்கு பாக்குறதுக்கு. சோ விசுவாசம் என்ன? விசுவாசம் அந்த நாய் இருக்கும்னு சொல்லி நான் சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தே கொடுக்கணும். அதே மாதிரி அது கதையை ஒண்ணு எங்கிட்டு வாங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாரு, நீ விசுவாசிக்கும் போது அது கிரியை நடக்கணும், கிரியையோட வரணும். அப்படின்னா எப்படி? இப்ப பாருங்க, உங்களுக்கு உங்க ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படணும். how the work comes with it. எப்படி? முத டவுட் இருக்க கூடாது, 2வது லவ் இருக்கணும், 3வது ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? how are you going to show your faith with action? சாப்பாடை கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லுங்க. அப்ப ஆக்சுவலி சுவிசேஷத்தை சொல்றீங்க, அது சாப்பாடோடு வரணும். யாரு? பசியா இருக்கிறவங்களுக்கு, துணி இல்லாதவங்களுக்கு துணியை கொடுக்கணும், தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும். இப்ப தேவன் இல்லாதவர்களுக்கு தேவனை கொடுக்கணும். ஆனா நீயே தேவன் இல்லாம இருக்கியானா? புரியுதா நான் சொல்றது? இப்போ உன் முன்னுக்கு வீடு ரட்சிக்கப்படணும், அல்லது உன் பக்கத்து வீடு ரட்சிக்கப்படணும். அவங்கள்ட்ட சத்தியத்தை போய் சொல்ல கஷ்டம், ரைட்டா இல்லையா? இப்ப நீங்க ஜெபிக்கிறீங்க, அதுதான் கிரியை. இப்ப ஜெபிக்கிறேன், என்ன ஜெபிக்கிறேன்? கடுகழுகு விசுவாசம் வச்சு ஜெபிக்கிறேன். என் பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மாட்டு வேண்டாம், ரஹீமும் வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. யார பேர் பக்கத்துல உள்ளவங்க பேரை சொல்லுங்க. ராமசாமி, வேற உங்க வீட்டு பக்கத்துல யாரு இருக்கா? மைக்கேல் இருக்க. மைக்கேல் கிறிஸ்டியன் பேருங்க பிரதர். ஓ, ரட்சிக்கப்படாத மைக்கேல். ஓகே, மைக்கேல் இருக்காரு. மைக்கேலுக்கு ஜெபிங்க. சோ ஜெபம் வந்துருச்சு. ஓகே, அன்பை காட்டணும். that means you must have the love for the soul. Now you have to workனா இந்த அன்பை செயல்ல காட்டணும். இப்ப வீட்டுல, உங்க வீட்டுல நாயும் பூனை போல நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இப்ப சத்தியம் அங்க போகுமா போவாதா? போவோங்க. என்ன சத்தியம் போவோம்? இப்ப கடுகளவு விசுவாசம் வேலை செய்யுமா? You understand what the Lord is talking to you? Yes. So இந்த புது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிற நமக்கு தேவன் சொல்லும் காரியம் என்ன தெரியுமா? நமக்கு தேவை கடுகளவு விசுவாசம். அதுவும் அந்த ஆத்துமா மேல அன்பு இருக்கணும்.
இன்னொன்னு கிரியை நான் செய்ய போறேன் பிரதர். I will show my love, God's love to them. ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, நீ சத்தியத்தெல்லாம் இப்ப உள்ள காலத்துலங்க சத்தியத்தெல்லாம் போய் சொல்ல முடியலங்க, வீடு வீடாலாம் சொல்ல முடியல. ஏன்னா உலகத்துல பல திருட்டு வேலை நடக்குது. இந்த கிறிஸ்டியன்ஸே ரொம்ப பயங்கரமா என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க, தாங்கல. சோ அதனால சத்தியத்தை போய் சொன்னா அவங்க ரொம்ப நம்மள திட்டி போடுவாங்க. ஆனா நம்ம அன்பை காட்டணும். நம்மளோட தேவன் நமக்கு கொடுத்த அன்பை காட்டும் போது அந்த ஆத்துமாவை தேவனோடு இழுத்து வர தேவன் கிருபை செய்வார். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முதல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த கடுகளவு விசுவாசம் ஆக்சுவலி தேவன் இந்த வார்த்தையை என்கிட்ட கொடுத்தோட, நான் எப்போதும் என்னோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வெளியே இறங்கும் போது என்னோட டாக்டர் ரூமுக்கு போவேன். ரூமுக்கு போயிட்டு இப்படி கண்ணாடியை திறந்து இப்படி எல்லாம் வெளியே பார்ப்பேன். பார்த்துட்டு தான் அப்புறம் கீழே இறங்கி வருவேன். அப்போ பார்க்கும்போது என் வீட்டு முன்னுக்கு ஒரு செக்கு இருக்காங்க. செக்கு, அவர் ஒய்ஃபும் செக்கு, 4 பிள்ளைங்க இருக்காங்க. நான் எப்போதும் அந்த வீட்டை பார்த்து எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு வருவேன். திடீர்னு தேவன் சொன்னாரு, why you don't pray for that family அப்படின்னு. லார்ட், என்ன லார்ட், அவங்க பயங்கரமான ஸ்டாஞ்ச். நான் இருந்தேன் தெரியுமா, அது மாதிரி அவங்க ஒரு ரூமே வச்சிருக்காங்க. எதுக்கு? அவர்கள் தேவனை வைத்து வணங்குறார்கள். அவங்க சூரியனை காலையில கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா 6:30-7 மணிக்கு வணங்குவாங்க. அவர் இந்த டவல், நான் எப்படி டவல் கட்டணும் அதே மாதிரி வேஷ்டி கட்டி அந்த டவலை மணி அடிச்சுக்கிட்டு அவரை செய்வார். ஸோ தேவன் என்கிட்ட வைத்த உணர்வு என்ன தெரியுமா, that feeling God says pray for them. ஸோ நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எப்போதும் கதவை திறந்தார், ஆண்டவரே சோஸ்திரம் ஐயா. அந்த செக்கோட பேரை சொல்லி அவர் மனைவி 4 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்காகவும் நன்றி. இந்த பெரிய மலை, இந்த பெரிய மலை என் சபைக்கு வருகிறதுக்காகவும் நன்றி ஐயா. ஏன்னா சபைக்கு ஆத்மா தேடணுமா இல்லையா? ஏன்னா ஆட்டுக்குட்டியெல்லாம் பேசாம இருக்குது, செப்பட்டார் தேடணும். சிரிக்கிறீங்களா? வரேன் அப்புறங்க. புரியுதா நான் சொல்றது? ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் என்ன நடந்துருச்சு? என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அது கர்த்தருக்கு தான் தெரியும். என் வேலை என்னது? ஜெபிக்கிற வேலை. உங்களுக்கு தெரியுமா இன்னொன்னு, ஜெபிக்க ஆரம்பிச்சோது அவருக்கும் எனக்கும் சண்டை வருது, மனஸ்தாபம் வர்ற அளவுக்கு காரியங்கள் நடக்குது. இது யார் செய்யறாங்க? Do you understand? These are the things will happen. But God is telling, keep praying, keep showing your love, keep going, go in faith. So நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் இந்த வசனம் நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அந்த குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கும் குடும்பமாக தேவன் மாற்ற போகிறார். அதுக்கு நான் ஜெபிக்கணும், என் அன்பை காட்டியாகும். இதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. அப்பதான் அறியாத ஜாதிகள் தேவனை நோக்கி ஓடி வருவார்கள். இப்படி நம்ம செய்யும் போது தேவன் சொல்லுகிறார், நீ எதை ஜெபத்துல கேட்கிறாயோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். புரியுதுங்களா? சரி, பைபிள் அப்படி நடந்துச்சா? ஆன்சர் பண்ண பிரேயர்லாம் இருக்கா? இருக்குங்க. நான் டைம் ரொம்ப ஓடுறதுனால ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன். ஆபிரகாம் சாரா கதை உங்களுக்கு தெரியும், ரைட்டா இல்லையா? என்ன நடந்துச்சு? என்ன ப்ராமிஸ் பண்ணாரு, என்ன கொடுத்தார் தேவன்? டாய் பண்ண சொன்னாரா? சாயலா 75 வயசுல, நீங்க அந்த வசனத்தெல்லாம் போய் வாசிச்சீங்கன்னா 75 வயசுல தேவன் கூப்பிட்டார் ஆபிரகாமை. அந்த இடத்த விட்டு வானாரு, போனாரு. அப்ப அவர் பேரு அப்ராம் சாராய். போனாரு. அவர் சொன்னாரு, நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன், அப்படி ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு. எல்லா ஆசீர்வாதமும் வந்துச்சு. அப்புறம் அவர் சொன்னாரு, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, என் சொத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னாரு. இல்ல நான் நிச்சயம் கொடுப்பேன்னாரு. நடுவுல நம்ம திட்டம் போட்டோம். என்ன திட்டம்? அந்த திட்டம்லாம் உங்களுக்கு தெரியும், ரைட்டா இல்லையா? ஏன்னா நீங்களும் பயங்கரமானவங்க, திட்டம்லாம் பல திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நடுவுல. ஏன்னா நம்ம always we have our own plans.
Read on. We have our own plans. Okay, Lord, I think this is how you're going to bless. I know you're going to do this. I'm going to do that. அதனால தான் அந்த சிஸ்டர் சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் ஒரு வாட்டி கூப்பிட்டேன், பாஸ்டர் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு என்னன்னு. ஏன்னா நானும் சொல்லிக்கிட்டே இருக்க பாக்குறேன், நீங்களும் கேட்க மாட்டீங்க. அப்ப என்ன சொல்றது? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரதர் கேளுங்க, பிரதர். சிஸ்டர் கேளுங்க, சிஸ்டர். கர்த்தர் எனக்கு செய்ததை அதுக்கு மேல உங்களுக்கு, கர்த்தர் எனக்கு செய்ததை அதுக்கு மேல உங்களுக்கும் செய்வார் சொல்லிட்டு வரேன். ஆனா நீங்க பாஸ்டர் உங்களுக்கு புரிய மாட்டேது பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர், ஏன் வேதனை பாஸ்டர், ஏன் நான் வேதனையில போல, நான் கஷ்டத்துல போல. அப்ப பேசிட்டே இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், ஒரே கத்து. தேவ ஜனமே, இன்னைக்கும் தேவன் நம்மளோட என்ன தரமா பேசிட்டு இருக்காரு, don't do your plans. We have lot of our own plans. Oh, you want to do this, you want to do that. Don't do anything, nothing will work. நான் சொல்றேங்க, ஒண்ணுமே வேலை செய்யாதுங்க. தேவன் சொன்னது தான். நீங்க ப்ரோவர்ப்ஸ போய் வீட்டுல நிறைய வாசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, you can plan many things. The victory comes from the Lord. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். நீ என்ன பிளான் வேணாலும் போட்டு பாருங்க, நடக்குதா இல்லையான்னு, நடக்கவே நடக்காது. சோ இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், அதே காரியத்தை தான் சொல்றாரு. இங்க ஆபிரகாம் சாராய் அவங்க திட்டம் போட்டாங்க. அவ இன்னொருத்திய பிளான் பண்ணி கொடுத்தா ஒரு புள்ள வந்துச்சு, அதுதான் என் புள்ள. தேவன் சொல்றாரு, நோ, ஆக்சுவலி அந்த திட்டம் அப்பயே நடந்திருக்கும். You understand, the blessing அப்பயே வந்திருக்க வேண்டியது. ஆனா நீ போடுற பிளான்னால 75 வந்து இப்ப எங்க வந்து முடிஞ்சிருச்சு, 100 வரை வந்துருச்சு. Do you understand what I'm trying to say? உன்னை தேவன் வாளாக்காம தலையாக்கணும்னு சொல்லி முன்குறிச்சிட்டாரு. முன்குறிச்சி உங்களுக்கு 1 வருஷம் தான் வச்சிருக்காரு வச்சுக்கலாம், 2 வருஷத்துல நான் இதை கொடுக்க போறேன்னு. ஆனா நீங்க சொந்தமா பிளான் போடுறதுனால இப்போ 1 வருஷம், 2 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம், 4 வருஷம், 8 வருஷம் ஆகுது. பாத்தீங்களா? இட்ஸ் அவர் மிஸ்டேக். ஆனா முழுசா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தா தேவன் காரியத்தை செய்வார். இப்ப அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு, 100 வயசு அவருக்கு, வைஃபுக்கு 99, 90 பிளஸ் வயிறுக்கு, வைஃபோட வயிறு என்னாச்சு, புள்ள பெக்கிற டைமா, புள்ள பெக்காத டைமா, பெக்க முடியாத டைம். that means finish, close, right or not? ஆனா தேவன் என்ன சொல்றாரு, I will open it. செஞ்சாரா இல்லையா? அதத்தான் இன்னைக்கு நம்மளோட பேசிக்கொண்டு இருக்கிறார். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. There's nothing impossible for the Lord. When the Lord says I will bless you, he will bless you. What we need is கடுகளவு விசுவாசம். அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் தேவன் சொல்கிறார், நான் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன். ரிமூவ் த டவுட். சந்தேகத்தை அப்புறப்படுத்துங்க. எப்போதும் சந்தேகம் சந்தேகம். இன்னொன்னு, எப்போதும் சொந்த பிளான் தூக்கி வீசுங்க, எல்லாம் குப்பங்க, ஒண்ணுமே நடக்காது. கர்த்தரோட பிளானுக்கு முழுமையா கொடுத்துருங்க. இந்த பாட்டு வெளியாக்குனாங்க தெரியுமா, எவ்வளவு நாள்ல வெளியாக்குனாங்க தெரியுமா? எல்லாரும் பல வருஷம் எடுக்கிறாங்க, பல மாசம் எடுக்கிறாங்க. இவங்க நான் நினைக்கிறேன் எத்தனை வீக் எடுத்துச்சு கெல்வின்? 3 weeks. If God says yes, in 3 days also can, in 3 hours also can. That's how the Lord bless. So இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் வச்சுக்கோ. உன்னோட அவிசுவாசம் பெருசா இருக்கு, அதை அப்புறப்படுத்து. கடுகளவு விசுவாசத்துல ஜெபத்துல நீ எதை கேட்கிறாயோ தேவன் அதை ஒன்று செய்வார். ஆனா டெய்லி வேதத்தை வாசிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க, டெய்லி தேவனை ஆராதிங்க. இது வேற வழியே இல்லை. ஏன் தெரியுமா? தேவ வார்த்தை இல்லாம you cannot do anything. தேவ வார்த்தை மட்டுமே நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்குங்க தேவ ஜனமே. தேவ வார்த்தை மட்டுமே நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும். இந்த கடுகு அளவு விசுவாசம் வளரணும்னா தேவ வார்த்தை முக்கியம். சோ அதுக்கு தான் நான் சொன்னேன், டெய்லி read the Bible, pray and worship God.
அதுவும் நான் சொன்னேன், பாட்டு வரலையா பரவாயில்ல, உங்க போன்ல எடுத்து ஒரு பாட்டை தட்டி விடுங்க, பாட்டை தட்டி விட்டு தேவனை ஆராதிங்க. எவ்வளவு சின்னாங்க, இப்ப டெக்னாலஜி எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம ஒரு பாட்டு வெளியாக்கிட்டோம், அந்த பாட்டை வச்சு ஆராதிங்க தேவனை. அதுல கரெக்டா சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுன்றாரு. இந்த வருஷத்தின் காரியமும் அதே, புது வருஷத்தின் ஆசீர்வாதமும் அதே. தேவன் நம்ம கிட்ட சொல்ற காரியம் கடுகளவு விசுவாசம். தேவஜனமே, இந்த வருஷம் பெரிய காரியத்தை தேவன் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம சபை வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடித்தார். புது வருஷத்துல அடியெடுத்து வைக்க போறோம். தேவன் சொல்கிறார், நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். I'm going to do big thing in this church. When he says in this church, that means உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை தேவன் செய்ய போகிறார். நீங்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா அதை பெற்றுக்கொள்ள? நமக்கு தேவை கடுகளவு விசுவாசம். We just need mustard seed faith. And the Lord says, whatever you ask in prayer, I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். தேவஜனமே, let us look to the Lord in prayer. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் கூட நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஐயா. இந்த வாக்குத்தத்தத்தோடு கர்த்தாவே, நாங்கள் இந்த புது வருஷத்திலே அடியெடுத்து வைக்கிறோம் ஐயா. கடுகளவு விசுவாசம் ஐயா. Oh, we have only mustard seed faith, the Lord Jesus, and we can do great thing for the Lord Jesus. ஐயா, உங்க நாம மகிமைக்காக கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தும் ஐயா. இதோ சபையிலே இந்த நாளிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கடுகளவு விசுவாசத்தை கொடுத்து அப்பா, உங்க மகிமையின் காரியங்களை காண, உங்க வல்லமையின் காரியங்களை காண, ஜெபத்திலே அவர்கள் கேட்கிற காரியங்கள் நடக்க நீர் கிருபை செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதுக்காகவும் நன்றி. இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த புது வருஷத்திலே நாங்கள் அடியெடுத்து வைக்க நீர் ஒருவர் கிருபை செய்கிறீர். அதுக்காகவும் நன்றி, நன்றி என்று நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அது உமக்கு சேர்ந்தது ஐயா. ஆசீர்வாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.